ப்ரோ ஹாய் ப்ரோ. கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி தானே? எஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி தான். சூப்பர், நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஏஸ்தெட்டிக் பிசி பண்ணணும் ப்ரோ, ஒரு 2K கேமிங். ஏன் ப்ரோ, பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாமே. என்ன தீமில் பார்க்குறீங்க ப்ரோ? சட்டிலாக பார்க்குறீங்களா இல்லாட்டி வந்து லைக் கொஞ்சம் RGB லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்குறீங்களா? ஒரு கிளாஸாக ஒரு தீமில் பண்ண முடியுமா ப்ரோ? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு புது லான்ச் கேபினெட் வந்திருக்கு, விச் இஸ் லைக் வுடன் தீம். என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு ஆக்சுவலி இங்கேருந்து சரியாக தரல, ஒரே செகண்ட் லைன்லேயே இருங்க. கைஸ், ஒரு சிறிய சிக்கலாக போச்சு. இட்ஸ் அ கால்குலேட்டட் டிஸ்க். நம்மளால கிராஃபிக் கார்டை ஃபிட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து செம்ம அழகான ஒரு கேபினெட் வச்சு நம்ம பிசி பில்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் Lian Li A3 wood and yes, it is now available in India. லிட்டரலாக வந்து January of 2025 தான் வந்து இதோட இம்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தான் வந்து இந்த கேபினெட் பற்றி வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். அண்ட் இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா இட் கேன் சூட் ஃபார் எனி பர்பஸ். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் ஒரு குட்டி ஒர்க் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க, இருக்கிற மாதிரியே இருக்கணும், இல்லாத மாதிரியே இருக்கணும்னா யூ கேன் யூஸ் திஸ் கேபினெட். ஆர் ஈவன் ஃபார் ஸ்டுடியோ ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு செம்ம சட்டிலாக இருக்க ஒரு கேபினெட் வித் வுட் ஃப்ரேம் இன் த ஃப்ரண்ட். செம்ம அழகாக இருக்குது ஓவரால் லுக் ஆஃப் தி கேபினெட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போது இல்லை. We are going to build a 2K gaming PC. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் going to be Ryzen 7600X and RX 7800 XT கிராஃபிக் கார்டு. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு 2K gaming PC. ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஒரு பில்ட் பண்ணியிருப்போம். இட் வாஸ் கால் தி அல்டிமேட் 2K gaming PC அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் அதோட அப்படியே சிமிலர் காம்பனன்ட்ஸ் தான். ஒன்லி த கேபினெட் அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கேபினெட்ல வந்து we are going to make a lot of modifications regarding air flow. ஏன்னா வந்து ஒரு காம்பாக்டான கேபினெட் இது. இட் இஸ் நாட் an ITX கேபினெட், இது வந்து ஒரு மைக்ரோ ITX கேபினெட். பட் ஆனால் வந்து லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பாக்டாக இருக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா கொடுக்கணும். ஸோ இதுலலாம் தான் வந்து we specialize in. ஸோ இந்த காம்பனெண்ட் இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பில்ட் எல்லாமே வந்து இட்ஸ் going to be secondary தான். ஸோ இந்த கேபினெட் நம்ம என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அண்ட் எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்டப்பை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. ஸோ மதர்போர்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை யாருமே கிடையாது, நாங்கள் தான், சிசி எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதை ஏன் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிசி பில்ட் டோட்டல் டிசிஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி அன்பயஸ்ட். இட்ஸ் பிட்வீன் மீ, மை டீம் அண்ட் த கஸ்டமர் ஒன்லி. ஸோ வி டோன்ட் ஜஸ்ட் செல் ப்ராடக்ட்ஸ், வி செல் சொல்யூஷன். ஸோ பிசி பில்ட்ன்றது வந்து ஒரு 4 பார்ட் வந்து சேர்த்து போட்டு யார் வேணால் பில்ட் பண்ணிடலாம். பட் வி செல் அ பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வில் பி தேட் டு ஹெல்ப் them in that. And also on the futurely in case if you want like a good after sales support, definitely வந்து we have very good technical team for after sales support too. So I just wanted to put it out. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ வந்து மதர்போர்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். We've gone with B650M gaming Wi-Fi from MSI, very standard motherboard. So நான் வந்து I'll try to keep things short in this video. ஏன்னா வந்து மெயின் விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வரும் நம்மளுக்கு. ப்ராசஸருக்கு வந்து இது வந்து 7600X 7600Xக்கும் 7600க்கும் அந்த வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் கேமிங் சிங்கிள் டிஜிட் பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ பேர்லி வந்து இதில் வந்து 100 FPS வருதுன்னா அதில் 101 இல்லை 102 வரலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ லிட்டலாக வேறு எதுவுமே கிடையாது. ஸோ விச் எவர் யூ ஃபீல் ரைட் யூ கேன் கோ ஃபார். 7600 பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் அன் ஆஃப்டர் மார்க்கெட் கூலர்னால வந்து ஸோ உங்களுக்கு கூலர் வந்து ஆட் பண்ணுற ஐடியா இல்லைனா யூ கேன் கோ ஃபார் தட். ஒரு குவிக் பின் செக். ஸோ இப்போ இல்லைனா ஸ்லைட்டான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்கும். we are going to use a cooler in this build which is an Arctic-ஓட கூலர். ஸோ Arctic என்ற பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் வந்திருக்கலாம். இட்ஸ் அ சூப்பர் பாப்புலர் பிராண்ட் அதர் கண்ட்ரீஸில். ஸோ தே ஆர் வெரி வெல் நோன் ஃபார் தர் கூலிங் எஃபிஷியன்சி. ஸோ லிக்விட் கூலர்ஸாக இருக்கட்டும், ஏர் கூலர்ஸாக இருக்கட்டும், எது வந்தாலும் வந்து பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா கூலர்லேயே வந்து ஏர் கூலர்ஸ்லேயே வந்து யாருமே வந்து 6 years வாரண்டிலாம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர்ஸ்க்கும் சரி ஏர் கூலர்ஸ்க்கும் சரி 6 years வாரண்டி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனி அதர் பிராண்ட் would give only 3 years வாரண்டி, மேபி 5 இருக்கலாம் ஆன் வெரி 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 ப்ரீமியம் கூலர்ஸ். பட் ஆனால் நான் வந்து 6 yearsலாம் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. தட் ஷோஸ் how much trust they have on their product. ஸோ இந்த ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் மாதிரிலாம் இருக்காது. இதுக்கு வந்து ஸ்க்ரூவே கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது பேசிக்காக வந்து ஒரு கிளிப் மாதிரி. ஸோ இங்கே பின்னாடி வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம கிளிப் பண்ணிட்டோம்னா
அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஸ்க்ரூ கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு சும்மா அட்டாச்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அதுவே சாலிடாக நிற்குது. எனக்கே லைட்டாக மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங், பட் இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேனு அண்ட் பின்னாடியும் ஒரு ஃபேன் வரும். ஸோ இதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஓரியன்டேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஆர்வத்தில் டப்புன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்தது. இது என்ன ஜோக்குன்னே தெரியுது அதில். அதே மாதிரி பாருங்கள், ஜஸ்ட்டு சும்மா 4மே லைன் அப் பண்ணிட்டேன். வெரி சிம்பிள். வாவ் நைஸ். ஸோ இதில் ஆக்சுவலி இட் கம்ஸ் வித் 4 ஹீட் பைப்ஸ் தான். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம மவுண்ட் பண்ணி we can just screw it in. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே மாற்றிடலாம். ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபார் AM5 மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் அப்படியே கூலரை போட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. thermal paste பார்த்தீங்கன்னா வந்து MX6 அப்படின்ற ஒரு thermal paste கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி ப்ரீமியம் thermal paste ஃப்ரம் Arctic. ஸோ மதர்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து மாட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹீரோ இருக்காப்புல. ஸோ ஹீரோ வந்து கொண்டு வந்துடலாம். நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பிராண்டிங் பின்னாடி லியான் லீ அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்ட்டாக நம்ம கழட்டி எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இதுதான் பேக் சைடா? இது ஃப்ரண்ட் என்ன சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா 2 சைடுமே வந்து they given a good mesh, நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மெஷ் கொடுத்துருக்காங்க on both the sides. Yeah, super. Okay, fine. ஸோ இப்போ இந்த கேபினெட்டில் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இதான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பிளானை வந்து எக்ஸிக்யூட் கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணி முடிச்சதுக்காக தெரியும். ஏன்னா வந்து we have gone with total 5 additional fans. 5 ஃபேன்ஸ் தேவையா இந்த கேபினெட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அண்ட் மேபி நாட். அவ்வளோ தேவையில்லை. ஒரு 3 ஃபேன் இருந்தாலே போதும். 2 அந்த இன்டேக் அண்ட் 1 எக்ஸாஸ்ட்டுக்கு. ஏன்னா அவன் ஸ்டாக்லேயே வந்து தேர் நாட் கோயிங் டு கிவ் எனி ஃபேன்ஸ். இந்த கேபினெட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேன் இல்லாமல் தான் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து we have gone with ஆர்டிக்கோட பிராண்ட்லேயே தான் வந்து ஒரு 5 பேக் போயிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேன் வந்துடும். எல்லாமே வந்து ஒரே 120mm சைஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஒரே ஒரு இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு we have gone with the same thing. நல்ல ஒரு சாலிடான ஃபேன்ஸ் these are. RPM milestone they have from the lowest and the highest. ஸோ அதனால் வந்து நாய்ஸ் லெவல்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ we have given a decent attention to detail. ஸோ இந்த ஃபேன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேர் பாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we will have a look. இது என்ன மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 on the intake from the bottom. ஸோ நல்ல ஒரு கோல்ட் ஏர் வந்து இன்டேக் பண்ணோம். அண்ட் எக்ஸாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒரு ஃபேன் வச்சிருக்கோம். அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சிருக்கோம். ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு ஹாட் ஏர் எக்ஸாஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பொசிஷனில் தான் வச்சிருக்கோம் மேலே. ஸோ இந்த டோட்டல் இதுவே பார்த்தீங்கன்னா செட்டப்பே வந்து லியான் லியோட ரெக்கமெண்டேஷன்லையும் இருக்குது அவங்களோட மேனுவலில். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் லியான் லி ரெக்கமெண்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் மேட்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் ஒரு US பேஸ்ட் இந்த மாதிரி PC பில்டர். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்தெட்டிக்கான பில்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வீடியோ பார்த்து தான் ஆக்சுவலி இந்த கேபினெட்டை இன்ஸ்பயர் ஆனோம். ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃபார் நவ். இதுக்கப்புறம் வந்து we will be installing the motherboard and the power supply. ஸோ அது மாதிரி பவர் சப்ளை வந்து காமிச்சிருக்கேன். பவர் சப்ளை gone with டீப் கூலோட PN 850M என்ற ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை. இதோட ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் பிரைடட் கேபிள்ஸ். ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்கும் அந்த கேபிள்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகிடும். we are going for a compact build. ஸோ காம்பேக்ட் பில்டுக்கு வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி இன்னும் ஈஸியாக இருந்தால் நல்லா இருக்கும் ஓவரால். அண்ட் ஆல்சோ வந்து இட்ஸ் an ATX பவர் சப்ளை. இது லிட்டரலாக வந்து எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வந்து சின்னதாக இருக்கும்போது நிறைய கேபினெட்ஸ் வந்து will only support an SFX பவர் சப்ளை. பட் ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபார்ம் ஃபேக்டரே சின்னதாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் பவர் சப்ளை வந்து மாட்ட முடியுது. இதில் ஒரு another benefit will be the cost of the power supply. ஏன்னா வந்து SFX பவர் சப்ளைக்கும் இதுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ரூபா வித்தியாசம் இருந்துச்சு ப்ரைஸில். ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்வேன். ஸோ ஃபார் those who are looking for a compact PC build பட் பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் திஸ் a very great ஆப்ஷன். ஏன்னா மதர்போர்டும் இட்ஸ் கோயிங் டு பி சீப்பர். ஏன்னா மைக்ரோ ATX தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மைக்ரோ ATX மதர்போர்டுக்கும் SFX மதர்போர்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இது 10,500 ரூபா, அது 23,000 வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் கோல்ட் ரேட்டட் பவர் சப்ளை. 10 years வாரண்டியோட வந்துடும். 850 watts. அண்ட் த இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் கேபிள் தான். ஸோ நல்ல ஒரு சாலிடான ஒரு braided செட் ஆஃப் கேபிள்ஸ் அது. இட் லுக்ஸ் வெரி குட் டூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வில் பி இன்ஸ்டாலிங் தி மதர்போர்ட் அண்ட் தி பவர் சப்ளை.
சூப்பர் காம்பேக்டாக இருக்குது பார்க்கவே. இதுவே வச்சு பார்த்துருவோம். கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது வேலை இருக்குது. பட் இட்ஸ் டோபிள். ஓகே. ஸோ மதர் போர்ட் அண்ட் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து இட்ஸ் டன். ஸோ நீங்களே வந்து பார்த்தா தெரியும், செம்ம நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வில் பி இன்ஸ்டாலிங் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் திஸ் பிசி விச் இஸ் கிராஃபிக் கார்டு. ஸோ கிராஃபிக் கார்டுக்கு நான் சொன்ன மாதிரி 7800 XT ஃப்ரம் Sapphire. இது ஒரு பல்ஸ் எடிஷன். இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு டுவல் ஃபேன் கார்டு தான். ஸோ டுவல் ஃபேன்லேயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் கார்டு அப்படின்னு சொல்லுவேன். வி ஹவ் ஆல்சோ யூஸ் திஸ் இந்த ப்ரீவியஸ் பில்ட். லிட்டராக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பில்ட் பண்ணியிருந்தோம். அந்த பில்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேம் கிராஃபிக் கார்டு தான், ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்னு வச்சுக்கோங்களேன். ஆல்சோ பவர் சப்ளை வந்து 850 வாட் வந்து இதுக்கு நிறைய பேர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். 650 தான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு 850 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த மாடியுலர் ஃபேக்டர். ஏன்னா அந்த மாடியுலர் தான் நம்மளுக்கு இந்த கேபினெட்டுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதனால மாடியுலர் கேபிள்ஸ் போட்டதுனால தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட்டே ஓகே பண்ண முடிஞ்சுது. நான் மாடியுலர் தான் ரொம்ப வந்து மெஸ்டப்பாக இருக்கும். ஸோ திஸ் லுக்ஸ் வெரி க்ளீன் அண்ட் நீட். நல்லா வந்திருக்கு ஓவரால். இது என்னதான் வந்து ஒரு டுவல் ஃபேன் கார்டாக இருந்தாலும் செம்ம சைஸில் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா லிட்டரலாக பாருங்களேன், ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு வந்து கவர் ஆகுது. லிட்டரலாக பாதி கேஸ் அளவுக்கு வந்து சைஸில் இருக்குது. கைஸ், ஒரு சிறிய சிக்கலாக போச்சு. என்னன்னா, நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து சில பல பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளானை வந்து எக்ஸிக்யூட் கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்ட் பண்ணி முடிச்சதுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளால கிராஃபிக் கார்டை ஃபிட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே 3 ஃபேன் போட்டிருக்கோம்ல, அந்த 3 ஃபேன் வந்து அதோட திக்னஸும் கிராஃபிக் கார்டோட திக்னஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிராஃபிக் கார்டுனால அந்த பிசிஐ போர்ட்டில் உட்கார முடியல. இதே வந்து ஒரு இன்டெல் பில்டாக இருந்தால் வந்து நம்மளால் வந்து மாட்டியிருக்க முடியும். ஏன்னா வந்து அது கிராஃபிக் கார்டோட ஸ்லாட் வந்து 1 ஸ்டெப் ஹையராக இருக்கும். ஸோ அந்த 1 ஸ்டெப் ஹையரில் இருக்க கிளியரன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு கிளியரன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 3 ஃபேனையும் வந்து கீழே ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு வந்து கிராஃபிக் கார்டை வந்து டேரெக்டாக வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ மவுண்ட் பண்ணணும் என்ன ஒன்று வந்து கிராஃபிக் கார்டே will be almost touching the floor. ஸோ அந்த டச்சிங் த ஃப்ளோர் அளவுக்கு வந்து கீழே இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு கிராஃபிக் கார்டுக்கு வந்து காட்டு வந்துடும். பட் மற்ற எந்த சிபியூக்கோ எதுக்குமே வந்து டைரக்டா வந்து இன்புட் இன்டேக் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து டெஃபினட்டாக அந்த சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெண்டட் தான். ஃபுல்லாகவே வந்து டாட் பண்ணி வெண்டட் தான் இருக்குது. இட்ஸ் நாட் கிளாஸ் ஆல்சோ. ஸோ எல்லா சைட்லேருந்துமே வந்து காற்று உள்ளே இழுத்துக்கும். ஸோ அது படி ப்ராப்ளம் இல்லை. மேபி when we doing a stress test we will know exactly how the thermals are. பட் இப்போதைக்கு அந்த கீழே இருக்க 3 ஃபேன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிராஃபிக் கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கிராஃபிக் கார்டு வந்து இப்போ நம்ம மாட்டலாம். ஏன்னா வந்து கீழே இருக்க 3 ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளஸ் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம், அதை பார்ப்போம். லியான் லியை வந்து இது தெரியாமல் பெருமையாக வேறு பேசிட்டேன். இந்த மாதிரி பயங்கரமாக வந்து கொடுத்துருக்கானுங்க மேனுவலில் எப்படி ஃபேன்ஸை மாட்டலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இதுக்கு ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கலாம். பட் ஃபைன், திங்ஸ் ஹேப்பன். ஸோ வந்து பில்ட் இஸ் டன். இந்த 3 ஃபேன் கீழே கழட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அருமையாக வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி. இதுதான் வந்து நம்ம கீழே மாட்ட 3 ஃபேன். எனக்கு ஆனால் மனசே கேட்கல, இந்த ஃபேன் வந்து எங்கேயாச்சும் மாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம டீம் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து மாட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலி வந்து நான் ஸ்டார்டிங் வந்து கழட்டினேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் மாதிரி. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து we can put 1 ஃபேன் ஹியர். ஸோ இது வந்து ஒரு இன்டேக்காக இருக்கும். ஸோ we are still getting something out of nothing. ஸோ இது வந்து இன்டேக்காக நம்ம மாற்றிட்டு ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிஸ்டமே ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ குட் நியூஸ், நம்மளால வந்து 4 ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரே ஒரு ஃபேனை மட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ பேசிக்காக எப்படி எந்த கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து we have given 3 exhaust, 2 in the top and 1 in the back, and 1 வந்து இன்டேக்காக வந்து we have given it here. ஸோ இந்த சைட் பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ தான் இருக்கும் ஈவன் அந்த சைட் பொசிஷன். ஸோ இதனால வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் ஆகுமா, ஏன்னா 3 எக்ஸாஸ்ட் வச்சிருக்கோம், ஒரே ஒரு இன்டேக் வச்சிருக்கோம், அதனால நெகட்டிவ் ப்ரெஷர் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட கேபினெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி மெஷ்ட் அவுட், சரிங்களா. ஸோ ஐ திங்க் நெகட்டிவ் ப்ரெஷர்ன்றது இஸ் கோயிங் டு பி நான் எக்ஸிஸ்டன்ட். ஏன்னா வந்து எப்படி எந்த சைடில் இருந்தாலும் ஏர் வந்து உள்ள வந்துக்கலாம்.
ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ஐ ஃபெல்ட் லைக் இட் இஸ் டோட்டலி ஃபைன். அண்ட் இந்த ஒரு ஸ்பெக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து வி டோன்ட் நீட் லைக் சோ மச் ஏர் ஃப்ளோ டூ. நான் சொன்ன மாதிரி வி ஹவ் ஜஸ்ட் கிவன் இட். ஏன்னா வந்து லியான் லியோட மேனுவலை பற்றி நான் பெருமையாரெல்லாம் வேற பேசினேன், அவனுங்களே வந்து இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் யா, ஐ திங்க் ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பில்ஸ்னு வரப்போ வந்து தேர் மைட் பி ஹியர் அண்ட் தேர் ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். தட்ஸ் வெரி 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 நார்மல். இத்தனைக்கும் ஐடிஎக்ஸ் பில்டெல்லாம் வந்து நாங்கள் ஏதேதோ பண்ணியிருக்கோம். லிட்டலாக வந்து அந்த ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணி எல்லாம் பெண்ட் பண்ணிலாம் உட்கார வச்சிருக்கோம் மதர் போர்டை. ஸோ இட்ஸ் வெரி நார்மல் தான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி தேர். பட் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்மூத்தா வந்து பர்ஃபெக்டா வந்து ஃபினிஷ் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இந்த ஃபேன் நம்ம வந்து இந்த இடத்துல மாட்டினதுனால வந்து எஸ்தட்டிக்கலா வந்து நல்லா இருக்காம இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணலாம். அதுக்கு தான் வந்து இது இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்லயும் வந்து மெஷ் பேன் எல்லாம் வரப்போகுது. ஸோ எனிவேஸ் இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஆல்மோஸ்ட் கவர் தான், நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால வந்து ஐ திங்க் எஸ்தட்டிக்ஸ் வைஸ் இட்ஸ் ஸ்டில் கோயிங் டு லுக் எக்ஸாக்ட்லி த சேம். ஸோ இந்த பில்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து சில பல டெஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போட்டு நல்லா இந்த பில்ட் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து புளிஞ்சு எடுத்து எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போடுறேன் பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதே மாதிரி நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி FPS வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெஞ்ச் மார்க் ரிசர்ச்சும் போடுறேன். அண்ட் ஆல்சோ வந்து இதோட லுக் வந்து இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் செம்ம கிளீனா வந்திருக்கு. நான் RGB, நான் ஃபிளாஷி, நல்ல ஒரு பிரீமியமான ஃப்ரண்ட்ல வுட் பேனல். இட் ஆல் லுக்ஸ் லைக் வெரி குட். ஐ லைக் திஸ் பில்ட். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை பை.